ஹை காய்ஸ், மெல்டன் பைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நான் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே நான் யோசித்த விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொருளை வந்துட்டு செஞ்சு சேல்ஸ் பண்ண போகிறோம். ஃபுட்டில் நிறைய விஷயம் இருக்குது. மெயினாக நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்து தான் பண்ண போகிறோம். நம்ம இதுக்காக தனியாக வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாது. நமக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டும் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே என்ன விஷயத்த பண்ண முடியும், அதுவும் வேகமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பேசிக்காக சொல்ல போனால் எனக்கு நார்மலாக நம்ம பண்ணுற சமையல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரவே வராது. ஒரு நாள் நல்லா வந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொதப்புவேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, சாம்பார், கறி குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது அப்படி தான் முன்ன பின்ன இருக்கும். அது பிஸ்னஸ்க்குன்னு கொண்டு போகும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விட்ச், பர்கர், பீஸா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்பில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ என்ன சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெனுவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கேட்டகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரி வைஸ் வந்துட்டு நான் 1 by 1 நோட்டில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது எழுதுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஆன்லைனில் அப்படின்னா நம்ம ரொம்பவே பல்காக அதிகமாக வந்துட்டு ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் நம்ம இந்தியா மார்ட் அந்த மாதிரியான ஆப்பில் போய்ட்டோ இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம செக் பண்ண முடியும். பட் நம்ம ரொம்ப ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே மினிமம் குவான்டிட்டி தான் நம்ம பொருளுங்க எல்லாமே வாங்குவோம். அப்படி பார்க்கும்போது பாரிஸ் தான் ஒரே சாய்ஸு. பட் எனக்கு அங்கே போய் திரிஞ்சு வாங்குற அளவுக்கு பெருசாக டைம் இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இங்கே நம்ம வீட்டாண்டே வந்துட்டு சில எசன்ஸ் ஷாப்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நான் விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் பிளான் போட்டு மினிமமாக வந்துட்டு என்னென்ன பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணேன். அதில் இப்போ நான் ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்த ஃபுட்டுக்கு ரா மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான தனி லிஸ்ட்டும், பேக்கிங் மெட்டீரியலுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு தனி லிஸ்ட்டும் நான் யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் அப்பாகவே இருந்தாலும் ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கான என்ன மாதிரி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணி அதுக்குமே தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு வச்சேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.